அக்கீகா கொடுக்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இருக்குங்க. சரிங்க, நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, ஹசரத் அவர் விளக்கம் தருவார். அக்கீகா கொடுப்பது பிறந்த குழந்தைகளுக்காக, இது சம்பந்தமாக விளக்கம் சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறீங்க. பிறந்த குழந்தைகளுக்காக அக்கீகா கொடுப்பது என்பது நம்முடைய மார்க்கத்திலே சுன்னத்தான ஒரு செயலாகும். இதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு செய்வது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அக்கீகா கொடுங்க, அது அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அது எப்பொழுது கொடுக்கணும் என்று வருகின்ற போது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து 7வது நாளில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த 7வது நாள் அன்னைக்கு அக்கீகா கொடுப்பது என்பது மட்டுமல்ல, அந்த 7வது நாளில் பெயர் வைங்க என்னும் சொன்னாங்க. அந்த 7வது நாளில் ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்தனா செய்யுங்க என்னும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7வது நாளில் பிறந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், தலைமுடியை இறக்கி அதனுடைய எடைக்கு நிகராக தங்கமோ வெள்ளியோ தர்மம் கொடுங்க என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. 7வது நாளில் இவ்வளவு செய்வது சுன்னத்தான காரியம். 7வது நாளில் செய்ய முடியலைன்னா வேறு எப்போ நம்ம வசதி இருக்கோ அப்போ செய்யலாம். 7வது நாளுங்கிறது ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறந்த குழந்தைக்கு 7வது நாளில் நீங்கள் அக்கீகா கொடுங்க. அப்படி 7வது நாளில் முடியலைன்னு சொன்னால் 14வது நாளில் கொடுங்க. அதற்கும் முடியலைன்னு சொன்னால் 21வது நாளில் கொடுங்க. 7 7 7 7 இன்னொரு 7 கூட்டிக்கிட்டால் 14 வந்துடும், இன்னொரு 7 கூட்டிக்கிட்டால் 21 வந்துடும். அப்படி கொடுங்கன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொள்ளலாம். சரி, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு முடியலைன்னு சொன்னால் எப்போ அவருக்கு வசதி வருதோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு பையன் அவனுக்கு 10 வயசாகி போச்சு, இன்னும் அக்கீகா கொடுக்கல, 10 வயதானாலும் கொடுக்கலாம். 10 வயதாகி போச்சுன்னு நினைக்க தேவையில்லை. ஏன், அவர் பாதுகாப்பாக கொடுக்கப்படக்கூடியதானே, அது இன்னும் கொடுக்கலையில் கொடுத்துட வேண்டியதான். சரி, ஒரு ஆள் பெரியவர் ஆகிட்டாரு, 40 வயசு உள்ளவராக இருக்கிறாரு, அவருடைய அப்பா அம்மா அவருக்கு அக்கீகா கொடுக்கல, அவருக்கு தெரியுது நமக்கு அக்கீகா நம்ம அப்பா அம்மா கொடுக்கல, அப்போ உள்ள நிலை, அப்போ வசதி வாய்ப்பு இல்லை, நம்ம கொடுக்கல. இப்போ இவர் நினைக்கிறார் நமக்காக நம்ம கொடுத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு கொடுக்கலாம், தரம் கொடுக்கலாம். 40 வயசாகி போச்சே அவர் நினைக்க தேவையில்லையே. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த வணக்க வழிபாடு இதுவரைக்கும் செய்யப்படலையில, அதனால் அதை செய்யலாம். ஏன், அவருடைய பாதுகாப்புக்காக தானே செய்கிறோம். அந்த வணக்கத்தை இறைவனுக்காக நிறைவேற்றும், அது பலன் இவருக்கு. இப்போ இவருக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்படலைங்கிறதுனால அவர் 40 வயதானாலும் கொடுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அப்போ 7 14 21 அப்படிங்கிறது சுன்னத்தான நாட்கள். அதை விட்டுட்டு அவருக்கு எப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி கொடுத்து கொள்ளலாம். அதே போல் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் கொடுப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அப்படிங்கிறது ஒரே டயத்தில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒன்று கொடுக்குறோம், பிறகு வசதி வாய்ப்பு வருது இன்னொன்று கொடுக்குறோம், அப்படியும் கொடுத்து கொள்ளலாம். அந்த 2ஐயும் தனித்தனியாகவும் கொடுத்து கொள்ளலாம். சரி, 2 கொடுக்கலைங்க, ஆண் குழந்தை தான், 1 தான் கொடுத்தோம், இது அக்கீகாவாக கருதப்படுமா? அக்கீகா கருதப்படும். 2 கொடுத்து தான் ஆணுங்கிறது இல்லையே, 1 கொடுத்தாலும் அக்கீகா தான், 2 கொடுத்தா மிக நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அக்கீகாவுடைய சட்டம் வரும்போது உல்ஹையாவுடைய சட்டம் தான். என்ன, நாமும் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு, இன்னொரு பகுதியை உறவினர்களுக்கு, அந்த மாதிரி. ஆனாலும் கூட எந்த அளவுக்கு குறைவாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு மற்றவை அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து விடுவது தான் நல்லது. ஏன், குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கறதுனால நம்ம கம்மியாக எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். பிறருக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைக்கு நல்லது. அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். நேர்ச்சை செய்தால் அதை நேர்ச்சை செய்த தாயோ தந்தையோ சாப்பிடக்கூடாது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, அக்கீகா கறியை வாப்பா அம்மா சாப்பிடக்கூடாதாமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தாராளமாக சாப்பிடலாம், நேர்ச்சி செஞ்சால் சாப்பிடக்கூடாது. அது வாப்பா அம்மா தாங்கிறது இல்லை, யார் நேர்ச்சி செஞ்சாலும் அதான் சட்டம். ஒரு குழந்தை சோமெல்லாம் போச்சு, அக்கீகா கொடுக்கப்படலை, நேர்ந்துக்கிட்டாங்க, அம்மா என் பிள்ளைக்கு நல்லா ஆகிட்டா நான் அக்கீகா கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பையன் நல்லா ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்போ அக்கீகா கொடுப்பாங்கல்ல, இந்த உமா சாப்பிடக்கூடாது. ஏன், அந்த உமா இப்போ நேர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க, என் பையன் நல்லவன் ஆகிட்டா நான் அக்கீகா கொடுக்குறேன், நேர்ச்சை பண்ணியிருந்தாங்கல்ல, அதனால் அவங்க சாப்பிடக்கூடாது. நேர்ச்சை பண்ணவங்களுக்கு தான். இப்போ வாப்பா உமா நேர்ச்சை பண்ணால் அவங்க 2 பேரும் சாப்பிடக்கூடாது, வாப்பா நேர்ச்சை பண்ணால் அவங்க சாப்பிடக்கூடாது. வீட்டில் உள்ள மற்றவர்கள்லாம் சாப்பிடலாம். இது நேர்ச்சை பண்ண ஒரு சொல்ல, வாப்பா அம்மா தாங்கிறது இல்லை. ஒரு குழந்தையினுடைய சகோதரர் அவர் நேர்ச்சை பண்ணாருன்னு வச்சுக்கிறோங்க, இந்த குழந்தைய நல்லா ஆகிட்டாக்க நான் அக்கீகா கொடுக்குறேன், நல்லா ஆயிடுச்சு, இப்போ அக்கீகா இப்போ சகோதரர் தான் கொடுத்தாங்க, ஏன் அவர் தான் நேர்ச்சை பண்ணார், இப்போ அவர் சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தையினுடைய பாட்டனார் அவர் நேர்ச்சை பண்ணாருன்னு வச்சுக்கிறோங்க, பாட்டனார் சாப்பிடக்கூடாது. அவர் நேர்ச்சை பண்ணியவர் சாப்பிடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறது. மற்றபடி நம்ம சாதாரணமாக சுன்னத்துங்கிற அடிப்படையில் அக்கீகா கொடுக்குறோம்ல, அப்படி தானே பெரும்பாலும் கொடுக்குறாங்க. நேர்ச்சை பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரேரு.
பெரும்பாலும் சுன்னத்தான காரியங்கள் அடிப்படையில் தான் நேற்று இது அந்த அக்கைக்கா கொடுக்குறாங்க. அந்த அக்கைக்காவுடைய கறியை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடலாம், தாயும் சாப்பிடலாம், தந்தையும் சாப்பிடலாம் என்று நாம் புரிந்து கொள்வோம்.